ஒரு சூப்பரான கதை இன்னைக்கு. இது உண்மையா நடந்த கதை. இது அமெரிக்காவில் நடந்த கதை. நீ வேணா போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஊரை கொடுக்குறேன், நீ வேணா டிக்கெட்டு போய் வாங்கிட்டு போய் இந்த ஊர்ல நடந்துச்சு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். சரியா? நாங்க தங்கியிருக்கிற ஊர் சிக்காகோ பக்கத்துல ஒரு ஊர். சரியா? அந்த ஊர்ல ஒரு நல்ல உண்மையான உத்தமமான ஒரு 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 மனுஷன் இருந்தான். ஏன்னா ஒரு உண்மையா ஆண்டவருக்கு பயந்து ஏசாமிக்கு பயந்து என்ன ஏசாமிக்கு பயந்து இருக்கிற ஒரு மனுஷன் இருந்தான். ஏன்னா அவன் தினைக்கு காலையில் எழுந்து என்ன பண்ணுவான்? ஜெபம் பண்ணுவான், பைபிள் வாசிப்பான், பாட்டு பாடுவான். அதே போல சாயந்தரம் படுக்க போறதுக்கு முன்னால பாட்டு பாடி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி தான் படுப்பான். என்ன ஒரு நாள் ராத்திரி கனவுல ஏசாமி வந்தார் அவனுக்கு. என்ன யார் வந்தது? கவனிக்க பிள்ளைங்களா, என்ன பேசியிருப்பாரு? ஒரு வேலை செய்ய சொல்லி சொன்னாரு. என்னன்னாக்கா, நீ நைட்டு நீ தூங்குற, நாளை காலையில் நீ எழுச்சினாக்கா உன் வீட்டுக்கு முன்னால உன் ஜன்னலுக்கு முன்னால ஒரு பெரிய பாறை இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு பெரிய பாறை இருக்கும். அதை என்ன பண்ணணும்? தினைக்கும் தள்ளணும். தினைக்கும் என்ன பண்ணு? டெய்லி உன்னுடைய வேலையை அதை தள்ளுறதான். சரியா? கனவு முடிச்சு காலையில் எழுச்சி பார்க்குறான். அவனுக்கு நிஜமாலுமே அந்த ஜன்னல் ஓரமா என்ன இருக்குது? ஒரு பெரிய பாறை இருக்குது. அதை பார்த்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உண்மையாக தான் நம்ம ஜனத்துல வந்து நம்ம கனவுல வந்திருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு அப்படின்னு நினைப்பட்ட. காலையிலேயே இது போட்டுக்கிட்டான், என்ன ஸ்வெட் ஷர்ட் போட்டுக்கிட்டான், ஸ்வெட் பேண்ட் போட்டுக்கிட்டான், எல்லாம் போட்டுக்கிட்டான், என்ன ஸ்னீக்கர் போட்டுக்கிட்டான், கையில கிளவுஸ் போட்டுக்கிட்டான், எல்லாம் போட்டு போய் என்ன பண்றான்? அந்த பாறையை தள்ளுறான். என்ன ஒரு நாள் தள்ளுனா, 2 நாள் தள்ளுனா, 1 வாரம் தள்ளுனா, 1 மாசம் தள்ளுனா, 1 வருஷமாச்சு, 2 வருஷமாச்சு, 4 வருஷமாச்சு, 5 வருஷமாச்சு. அந்த பாறை என்ன பண்ணல? நகரவே இல்லை. வருஷமா நான் தள்ளிக்கிட்டு இருக்கேன். நானு இந்த பாறை நகர்லையே அப்படின்னு அவன் அன்னைக்கு நைட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண. ஆண்டவரே, நான் சோர்ந்து போறேன். ஆண்டவரே, நீ சொன்னபடிதான் செய்யறேன். நான் இந்த பாறையை தள்ளு அப்படின்னு நான் என்ன பண்றேன்? கையை வச்சு தள்ளுற, தலையை முட்டு கொடுத்து தள்ளுற, முதுகால தள்ளி பாக்குற, சைட்ல தள்ளி பாக்குற, இந்த சைட்ல தள்ளி பாக்குற, நெஞ்சை வச்சு தள்ளி பாக்குற. ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஆண்டவர், என்ன ஆகுது? அந்த பாறை இருந்த இடத்துல தான் இருக்குது. ஆனா 1 இன்ச்சு கூட நகரல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு ராத்திரி திரும்பி ஆண்டவர் கனவுல வந்தாரு. கனவுல வந்து சொன்னாரு, மகனே, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னாரு அவரு? சொல்லுங்கப்பா, என்ன சொன்னாரு அவரு? இந்த பாறைய தள்ளு. நான் இந்த பாறையை தள்ளதான் சொன்னேன். ஆனா வந்து பாறையை ஒன்னு என்ன பண்ண சொல்ல, அந்தாண்ட போக மாதிரி தள்ள சொல்லல. ஒரு இந்த பாறையை உருட்ட சொல்லல. அந்த பாறையை உருட்டுற அளவுக்கு உனக்கு என்னது பலம் கிடையாது. ஆனா இந்த 5-6 வருஷமா நீ இந்த பாறையை தள்ளியிருக்க. உன் கையை பாரு எப்படி இருக்கு, உன் முதுக பாரு எவ்வளவு அகலமாயிடுச்சு, உன் செஸ்ட் பாரு எப்படி ஆயிடுச்சு, உன் கால் சதையெல்லாம் பாரு, உன் கை சதையெல்லாம் பாரு, உன் உடம்பு ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு? ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. சரியா? அதுதான் நான் உன்னை பண்ண சொன்னேன். உன்னை தள்ள சொன்னதுனால உனக்கு பலம் வரணும், உன் உடம்புல எதிர்ப்பு சக்தி வரணும், உனக்கு எல்லா உடம்புல இருக்கிற இதெல்லாம் என்ன பண்ணணும்? சரியா வேலை செய்யணும். தள்ள சொன்ன, உன்னை உருட்டி தள்ள சொல்லல. அதை உருட்டுறது யாருடைய வேலை? ஆமா, அவர் ஒரு வார்த்தை சொன்னால இந்த பாறையில என்ன ஆகுமா? கர்த்தருடைய வார்த்தை பாறைகளை விளக்குறதா இருக்குதா? கர்த்தருடைய வார்த்தை கேதுரு மரத்தை முறிக்கிறதா இருக்குதா? அப்ப அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் வார்த்தையின்படி நீ செஞ்சினாக்கா உனக்கு என்ன ஆகும்? இது வளரும். நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி இது வளரும். பேக் என்ன ஆகும்? இந்த எக்ஸசைஸ் செய்வாங்க பத்தியா? எக்ஸசைஸ் என்ன பண்ணுவாங்க? இப்படி பண்ணி இப்படி பண்ணான்னு என்ன ஆகும்? அப்படியே அந்த மசில் பூரா என்ன தெரியும்? பின்னால தெரியும் இல்லையா? அதை போல ஆகும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னு கவனிக்கணும், அவர் சொன்னதை செய்யணும். அதுக்கு மேல நம்ம வேற எதையும் என்ன பண்ணக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. அவர் என்ன சொன்னாரோ அதை நீ என்ன பண்ணணும்? செய்யணும். அவருடைய வார்த்தையை கேட்டு அது மாதிரி காத்து கொள்ளுறோம்ல, பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கதை பிடிச்சிருச்சா? நல்லா இருந்துச்சா?